கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இப்படி ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த தேவனுக்கு அதிகமாக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த ஒன்றரை நாட்கள் முகாமின் நாட்கள், இன்றைக்கு 3வது நாள். ஆனால் பிள்ளைகள் எங்களோடு நேற்றைக்கு ஒரு நாள் முழுவதும், இன்றைக்கு அரை நாள், இவ்வளோ நேரம் வரைக்கும் பிள்ளைகள் எங்களோடு இருந்து சில விஷயங்களை பிள்ளைங்க கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பெரிய வாய்ப்பை தேவன் எங்களுக்கு தந்தார். அதற்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். அருமையான இந்த சிறு பிள்ளைகளோடு கூட நேரம் செலவிடும்போது கிடைக்கிற மகிழ்ச்சி மிக மேன்மையானது. எனவே அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரம் அல்ல, இந்த முகாம் பொறுப்பாளர்களுக்கு முதலாவது என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், இந்த பிள்ளைகள் மத்தியில் கர்த்தருடைய வசனத்தை சொல்லுவதற்கு எங்களுக்கு கிடைத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவனுக்கும் இந்த முகாம் பொறுப்பாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாட்களில் இந்த பிள்ளைகள் மத்தியிலே எந்த தலைப்பின் அடிப்படையில் அவர்களுக்கு வேத வசனங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்தோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு அவசியமாய் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், தேவன் என்னை பார்க்கிறார். என்னுடைய அப்பா அம்மா பார்க்குறாங்களா இல்லையோ, என்னுடைய ஆசிரியர் பார்க்குறாங்களா இல்லையோ, என்னோடு இருக்கிற என்னுடைய நண்பன், என்னுடைய உடன் பிறந்த சகோதரன் சகோதரி என்னை பார்க்குறாங்களா இல்லையோ, நான் செய்கிறத, நான் பேசுகிறத, ஏன் நான் சிந்திக்கிறத கூட பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் சர்வ ஞானம் உள்ளவர், என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியும் அறிந்திருக்கிறவர் என்பதை இந்த பிள்ளைங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிலையில் சர்வ ஞானி என்கிற தலைப்பின் கீழே தான் இந்த பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் பாடங்களை கற்றுக் கொடுத்தோம். 3 பாடங்கள் அவங்க கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. 1.5 நாளில் 3 பாடம் என்பது கொஞ்சம் கடினம் தான். ஆனாலும் பிள்ளைகள் ஆர்வத்தோடு கற்றுக்கொண்டதுனால, முதலாவது, தங்களுடைய வாழ்வில் தேவன் தன்னுடைய வழிகளை அறிந்திருக்கிறவர். 2வது, என்னுடைய இருதயத்தில் உண்டாகிற வாஞ்சைகள் அது சரியோ தவறோ அதையும் தேவன் அறிந்திருக்கிறார். 3வது, என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பக்கங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். என்னை அறிந்திருக்கிற தேவன் அவர் சர்வ ஞானி. அவரிடத்தில் எதையும் மறைக்க முடியாது. யாரிடத்திலும் எதையும் மறைக்கலாம், ஆனால் என்னை உருவாக்கின தேவனிடத்தில் எதையும் மறைக்க முடியாது என்பதை இந்த பிள்ளைங்க இந்த நாட்களிலே கற்றுக்கொள்வதற்கு தேவன் உதவி செய்தார். எனவே இந்த தலைப்பின் கீழே இந்த பிள்ளைங்க கற்றுக்கொண்ட பாடல்கள், வசனம், அது சம்பந்தமான சில விஷயங்களை உங்கள் மத்தியில் வெளிப்படுத்த இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் ஆரம்பமாக வெல்கம் அட்ரஸ், வெல்கம் ஸ்பீச் பண்ணும்படி வருகிறாங்க ஜான் மனோவா அண்ட் குழுவினர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மேற்கு தமிழ்நாடு கிறிஸ்தவ சகோதர சபைகள் ஒருங்கிணைந்து நடத்தும் 19வது விசுவாசிகள் குடும்ப முகாமின் சிறுவர் நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக இங்கே வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் சகோதரர் ஜான் கிருபாகரன் மற்றும் சகோதரர் சஜி வர்கீஸ் அவர்களையும், மூப்பர்களையும், ஊழியர்களையும் மற்றும் விசுவாசிகள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த 3 நாட்களில் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை உங்கள் முன்பு வெளிப்படுத்த இருக்கிறோம். எங்களை உற்சாகப்படுத்தவும் ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேவநாமமே மகிமைப்படுவதாக. Praise the Lord. I greet you all in the precious name of Lord and Savior Jesus Christ. It is indeed a joy and privilege to welcome each and every one of you to this blessed gathering. It is an absolute pleasure to welcome you for today's kids program. On behalf of West Tamil Nadu Christian Brethren Assembly, may this evening fill your hearts with laughter and joy. It gives me immense pleasure and a great sense of pride to extend a warm and hearty welcome to our esteemed chief guest, Brother John Kribaharan and Brother Sajiv Verghese. Here comes our shining stars to perform on stage. Thank you for being here, and let's get started. ദൈവത്തിന് സ്തോത്രം.
നമ്മുടെ കർത്താവും രക്ഷകനുമായ യേശുക്രിസ്തുവിൻ്റെ വിലയേറിയ നാമത്തിൽ ഇവിടെ കൂടി വന്നിരിക്കുന്ന എല്ലാവരെയും സ്വാഗതം ചെയ്യുന്നു. ഈ അനുഗ്രഹീത സമ്മേളനത്തിലേക്ക് നിങ്ങളെ ഓരോരുത്തരെയും സ്വാഗതം ചെയ്യുന്നത് തീർച്ചയായും സന്തോഷകരവും പദവിയുമാണ്. വെസ്റ്റ് തമിഴ്നാട് ക്രിസ്ത്യൻ ബ്രദറൻ അസംബ്ലിയുടെ പേരിൽ ഇന്നത്തെ കുട്ടികളുടെ പരിപാടിയിലേക്ക് നിങ്ങളെ സ്വാഗതം ചെയ്യുന്നതിൽ അതിയായ സന്തോഷമുണ്ട്. ഈ സായാഹ്നം നിങ്ങളുടെ ഹൃദയങ്ങളെ ചിരിയും സന്തോഷവും കൊണ്ട് നിറയ്ക്കട്ടെ. നമ്മുടെ ബഹുമാന്യ മുഖ്യാതിഥികളായ ബ്രദർ ജോൺ കൃപാകരനെയും ബ്രദർ സജീവ് വർഗീസിനെയും ഊഷ്മളവും ഹൃദയവുമായ സ്വാഗതം നൽകുന്നതിൽ എനിക്ക് അതിയായ സന്തോഷവും അഭിമാനവും തോന്നുന്നു. ഈ വേദിയിൽ വിവിധ പരിപാടികൾ അവതരിപ്പിക്കുന്ന തിളങ്ങുന്ന താരങ്ങളെ സ്വാഗതം ചെയ്യുന്നു. ഇവിടെ വന്നതിനു നന്ദി. ദൈവനാമം വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் ஆக்ஷன் சாங்காக தேவனால் உண்டாக்கப்பட்ட முதல் தோட்டம். தேவன் ஞானமுள்ளவர், சர்வ ஞானமுள்ள ஆண்டவர். மனுஷனுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவனை உருவாக்குவதற்கு முன்னமே அவனை வைப்பதற்கான ஒரு தோட்டத்தை, அவன் வாழ்வதற்கான ஒரு சூழலை உண்டாக்கினார். அந்த சூழல் மிக அருமையானது, மிக சிறப்பானது. அவர் சர்வ ஞானம் உள்ளவர். ஆகவே ஞானியாகி அவர் படைத்த இந்த உலகமும் அந்த தோட்டமும் மிக மேன்மையானது. எனவே தேவனுடைய ஞானத்தை போற்றுவோம், அவரை துதித்து பாடுவோம் என்று சொல்லி ஏதேன் தோட்டத்தில் சின்ன சின்ன பூக்கள் அசைந்தாடுகின்றன என்று சொல்லி பாட வராங்க பிகினர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படின்னு இல்லைங்க, மனப்பாட வசனம் சொல்கிறவங்க பிகினர்ஸ். வெவ்வேறு தலைப்பு செல்வராணி. வெவ்வேறு தலைப்பு சர்வஞானி. பாடம் 1.
வழி அறிந்திருக்கிறார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். இடம் 14:3. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனாங்கள். சங்கீதம் 14:3. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். சங்கீதம் 14:3. இதோ உம்முடைய வாஞ்சையாய் இருக்கிறேன். சங்கீதம் 119:40. இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் நான் வாஞ்சையாய் இருக்கிறேன். சங்கீதம் 119:40. பாடம் 3. வாழ்க்கையை அறிந்திருக்கிறார். பாடம் 2. வாஞ்சைகளை அறிந்திருக்கிறார். எல்லாரும் வளவிலகி ஏகமாய் சென்று கெட்டு போனாங்கள். சங்கீதம் 14:3. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். சங்கீதம் 14:3. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சங்கீதம் 139:1. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சங்கீதம் 139:1. கொஞ்சம் ஜோராக கைத்தட்டுங்களேன். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து ஆக்ஷன் சாங். நம்ம யாரோடு சேர்ந்து இருக்கிறோம், யாரோடு பழகுறோம், அதில் கவனமாக இருக்கணும். நம்ம ஒருத்தர் பழகுறதுல நம்ம கவனமாக இருக்கணும். இல்லைன்னா நம்முடைய நல்ல பெயர் காத்துக்கொள்வதும் அது கெட்டு போவதும் நம்முடைய பழக்க வழக்கத்தில் இருக்கிறது. ஞானியோடு சேர்ந்திருந்தால் ஞானியாக மாறிடலாம். கர்த்தரோடு சேர்ந்திருப்போம், வசனத்தோடு பழகிடுவோம், ஞானத்தை பெற்றிடுவோம் அப்படின்னு பாட வராங்க. ஆக்ஷன் சாங். ஞானியுடன் சேர்ந்திருந்தால் ஞானியாக மாறிடலாம். பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ், பிரைமரி கேர்ள்ஸ், பிரைமரி கேர்ள்ஸ் வாங்க வாங்க வாங்க.
மெமரி வேர்ட்ஸ் ஜூனியர் கேர்ள்ஸ், நீங்கள் போங்க சொல்கிறேன். மெமரி வேர்ட்ஸ் ஜூனியர் கேர்ள்ஸ் திவ்யதர்ஷினி, ஜோஸ்லின், ஜெமி, கெத்சியா. வாங்க வாங்க. பிபிஎஸ் தலைப்பு சர்வஞானி. முதலாம் பாடம் பாதைகளை அறிந்திருக்கிறவர். இரண்டாம் பாடம் வாஞ்சைகளை அறிந்திருக்கிறவர். மூன்றாம் பாடம் வாழ்க்கையை அறிந்திருக்கிறவர். சங்கீதம் 139:2. என் உட்கார்தலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறீர். சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஏசாயா 26:8. உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்ம வாஞ்சையாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 14:12. மனுஷருடைய செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அது மரண வழிகள், அதனுடைய முடிவோ மரண வழிகள். சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு நோக்கமாய் திறந்திருக்கிறது. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நீதிமொழிகள் 2:17. ஓகே, இப்போ தேவன் நம்முடைய வழிகளை அறிந்திருக்கிறார். நம்முடைய வழிகள் அநேக சமயங்களிலே நான் படிச்சிருக்கிறேன், நிறைய நாலேஜ் எனக்கு இருக்குது, நான் போகிற பாதை சரியான பாதை தான் அப்படின்னு நம்ம தப்பு கணக்கு போட்டு சரியான வழியில் போகாமல் நம்ம விருப்பப்படி ஒரு வழியில் போகிறோம். ஆனால் நம்முடைய வழிகளை நன்றாய் அறிந்தவர் நம்முடைய ஆண்டவர். அதை விளக்குகிற ஒரு சின்ன ஒரு நாடகம். வாங்க ஸ்கிட். பாய்ஸ், ஜூனியர் பாய்ஸ், வாங்க வாங்க வாங்க. ஜோசோ வாங்க. ஒரு பெரிய காடு, அந்த காட்டுக்குள்ள ஒரு போர்டு இல்லை, அது ஏரமார்க்காக வச்சிருக்கு. அது நகரத்துக்கு போகிற வழி, சிட்டிக்கு போகிற வழி, இது புதைகுழிக்கு போகிற வழி. இப்போ அந்த காட்டில் பல வருஷமாக இருக்கிற ஒரு பெரியவர், அந்த பெரியவர் அந்த காட்டை பராமரிக்கிறவர். இன்னும் சொல்லப்போனால் அந்த காட்டில் நிறைய மரங்கள், அவர் சின்ன வயசில் வளர்த்து வச்ச மரங்கள். அந்த அடர்த்தியான காட்டு பகுதிக்குள்ளே யாரும் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வெளியில் போக முடியாது. அந்த காட்டில் இந்த முதியவர் அவர் அந்த காடுகளை பராமரிச்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கு எழுத படிக்கலாம் தெரியாது, ஆனால் அந்த காட்டு எல்லாம் அத்துப்படி அவருக்கு. இப்போது அந்த காட்டுக்குள்ளே அந்த பெரியவர் இருக்கிறாரு. என்ன நடக்குன்னு பார்க்குறோம். நான் தான் இந்த காட்டையே பராமரித்தேன். சின்ன வயசுலேருந்து இந்த காட்டை நான் தான் வளர்த்துனேன். அதனால எனக்கு தான் தெரியும் இங்கே என்ன இருக்குதுன்னு. புதைக்குழி எங்கே இருக்குது, நகரத்துக்கு போகிற வழி எங்கே இருக்குது, எங்கே மிருகங்கள்லாம் வரும் அப்படின்னு எனக்கு தான் தெரியும். இங்கே அத்துமீறி யாராச்சும் வந்தாங்கன்னா அவ்வளோதான். ஒரு பெரிய காத்தடிச்சு அந்த போர்டு விழுந்துருச்சு. ஐயோ, இந்த போர்டு விழுந்துருச்சே.
நம்மளுக்கு எழுத படிக்க தெரியாது, எப்படியோ வச்சாச்சு. ஐயோ, பாட்டு பாடிட்டே காட்டுக்குள்ளே வந்துட்டேனே. நல்ல வேளை எனக்கு எழுத படிக்க தெரியும். நகரத்துக்கு இன்சைடு போவோம். தம்பி எங்கப்பா போற? நான் எங்கே போனால் உனக்கு என்ன? இந்த வழியில போகக்கூடாதுப்பா, இங்க போகக்கூடாதுப்பா. நான் எங்கே போனால் உனக்கு என்ன? இந்த வழியில போனா புதைக்குழி இருக்குப்பா, நீ கீழே விழுந்துருவ. அதை நீ போய. அட நீ மறந்து வர போச்சா? இது என்ன சொல்ற டேய், இது நகரத்துக்கு போகிற வழி. இது நகரத்துக்கு போகிற வழிடா. இந்த போர்டை பார்த்தெல்லாம் போகக்கூடாதுப்பா. எனக்கு தெரியும், நீ தள்ளிப்போ. தம்பி அங்கெல்லாம் போகக்கூடாதுப்பா. ஐயோ காப்பாத்துங்க, நான் கீழே குழியில் விழுட்டேன். நான் சொன்னேன்ல, நீ கீழே விழுந்துட்ட பாத்தியா? நான் சொல்றதை நீ கேட்டிருக்கணும்ல. சரி பாவம், காப்பாத்திரலாம். ஐயா நான் சொன்னேன்ல தம்பி. ஐயா நன்றிங்கய்யா. எனக்கு தான் தெரியும் இங்க என்னென்னலாம் இருக்குதுன்னு. ஐயா நன்றி ஐயா. ஓகே, வழிகளை அறிந்திருக்கிற ஆண்டவர். நம்ம படிச்சிருக்கிறோம், நமக்கு அறிவு இருக்குது, ஞானம் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரிந்த வழிகளில் போகிறோம். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், அவருக்கு தான் நம்முடைய வழி எது நல்லா இருக்கும்னு அவருக்கு தெரியும். ஸோ அந்த ஆண்டவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிவோம், தேவன் காண்பிக்கிற வழியில் முன்னேறி செல்வோம். இப்பொழுது ஆக்ஷன் சாங் பண்ண வராங்க சீனியர் கேர்ள்ஸ். வாழ்க்கை என்னும் கடலுக்குள்ளே நிறைய தொல்லைகள் அடங்கி இருக்கு. இந்த தொல்லைகள் எல்லாம் மேற்கொண்டு போகிறதுக்கு ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக தண்டு வலிச்சு போனால் நம்ம போக வேண்டிய அக்கறைக்கு போயிடலாம். ஆனால் சில சமயங்களில் கடலுக்குள்ளே பாறைகள் இருக்கும். இந்த பாறைகளில் நம்முடைய படகு மோதிடாமல் இருக்க ஒற்றுமையாக சேர்ந்து ஒன்றா தண்டு வலிச்சு முன்னேறி போவோம். தையாரே தையாரே, வாழ்க்கை என்னும் கடலுக்குள்ளே. ஆக்ஷன் சாங் சீனியர் கேர்ள்ஸ். சீனியர் கேர்ள்ஸ் யாரு? வாங்க.
மெமரி வேர்ட்ஸ் ஜெமிமா. விபிஎஸ் தலைப்பு சர்வஞானி. பாடம் 1 வழிகளை அறிந்திருக்கிறவர். நீதிமொழிகள் 14:12 மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். சங்கீதம் 139:24 வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். பாடம் 2 வாஞ்சை அறிந்திருக்கிறவர். 1 யோவான் 2:17 உலகமும் அதன் இச்சையும் முடிந்து போகும், வேதனை தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பலியின் மேல் வாஞ்சையாயிருக்கிறார். பாடம் 3 வாழ்க்கையை அறிந்திருக்கிறவர். சங்கீதம் 34:15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கும், அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுகளில் திறந்திருக்கிறது. யோவான் 2:25 மனுஷ இல்லத்தின்படி அவர் அறிந்திருக்கிறபடியால் மனுஷரை பிடித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாயில்லை. தொடர்ந்து மனப்பாட வசனம் சொல்ல வராங்க. கெத்சியால், ஃபெபிசாரால், யோஹார்னி வாங்க 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 குரூப்பாக வாங்க. அப்படியே ஜாய், பிரிசிலா, ஏஞ்சல் வாங்க. கிறிஸ்லின், ஜெஸ்ஸி வரிசை நிற்கிறீங்களா? லைன் சொல்கிறீங்களா? தனித்தனியாக சொல்கிறீங்களா? வெரி குட். எப்படி லைன்? யார் ஃபஸ்ட்டு? ஓகே குட். எங்கள் விபிஎஸோட தலைப்பு சர்வஞானி. அதில் முதல் பாட தலைப்பு வழிகளை அறிந்திருக்கிறவர். அந்த வழிகளை அறிந்திருக்கிறவர் பாடத்திலிருந்து நான் இப்போ உங்களுக்கு 2 வசனம் சொல்ல போகிறேன். நீதிமொழிகள் 14:12 மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். நன்றி. பிரைஸ் த லார்ட். எங்களோட விபிஎஸ் தலைப்பு சர்வஞானி. முதல் நாள் தலைப்பு வழிகளை அறிந்திருக்கிறோம். அதுலேருந்து நான் உங்களுக்கு முதலாம் நாள் வசனம் சொல்ல போகிறேன். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி ஒன்று, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 14:12 இரண்டாம் தலைப்பு வாஞ்சைகளை அறிந்திருக்கிறவர். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். 1 யோவான் 2:17 மூன்றாம் நாள் தலைப்பு வாழ்க்கையை அறிந்திருக்கிறவர்கள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவர்களுடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. சங்கீதம் 34:15 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். யோவான் 14:6. தேங்க்யூ.
நீதிமொழிகள் 14:12 மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரணம் வழிகள். 1 யோவான் 2:17 உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நன்றி. எல்லாத்துக்கும் பிரைஸ் தி லார்ட். எங்கள் விபிஎஸோட தலைப்பு சர்வஞானி. அதில் முதல் பாடம் வழிகளை அறிந்திருக்கிறவர். அதில் நான் வசனம் சொல்ல போகிறேன். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 14:12 உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 யோவான் 2:17 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. சங்கீதம் 34:15 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். யோவான் 14:6 தேங்க்ஸ். பிரைஸ் தி லார்ட். எங்கள் விபிஎஸோட தலைப்பு சர்வஞானி. நான் வந்து 2 வசனம் சொல்ல போகிறேன். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 14:12 உலகமும் அதன் நிச்சயம் ஒளிந்து போ. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவர்களுடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. சங்கீதம் 34:15 தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். எங்களோட விபிஎஸோட தலைப்பு வந்து சர்வஞானி. முதல் பாடம் வழிகளை அறிந்திருக்கிறார். நீதிமொழிகள் 14:12 மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். யோவான் 14 சொல்லிட்டேன் 6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வரான். நன்றி. இப்போ ஆக்ஷன் சாங். இயேசு எந்தன் பாவத்தை மன்னித்தார். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பாவத்தை மன்னித்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தந்தார். ஆக்ஷன் சாங். இயேசு எந்தன் பாவத்தை மன்னித்தார், இயேசு எந்தன் வாழ்வை மாற்றினார், நான் ஆடிப்பாடி மகிழுவேன்.
சந்தோஷத்தை தந்தார், துக்கத்தை மாற்றினார். சந்தோஷத்தை தந்தார், துக்கத்தை மாற்றினார். ஆடி பாடி மகிழுவேன், ஆண்டவரை போற்றுவேன். ஆடி பாடி மகிழுவேன், ஆண்டவரை போற்றுவேன். வெரி குட். நாள் ஒன்று தலைப்பு வழிகளை அறிந்திருக்கிறவன். മനുഷ്യർക്ക് ചൊവ്വായി തോന്നുന്ന വഴി ഉണ്ട്, അതിൻ്റെ മുടിവോ മരണ വഴികൾ. സദൃശവാക്യം 14:12. താങ്ക് യു. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 14:12. யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் வேறு ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். யோவான் 14:6. நாள் தலைப்பு வாஞ்சையை அறிந்திருக்கிறவர்கள். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 யோவான் 2:17. സങ്കീർത്തനങ്ങൾ 91:14. അവൻ എന്നോട് പറ്റിയിരിക്കുകയിൽ ഞാൻ അവനെ വിടുവിക്കും, അവൻ എൻ്റെ നാമത്തെ അറിയിക്കുകയിൽ ഞാൻ അവനെ ഉയർത്തും. സങ്കീർത്തനങ്ങൾ 91:14. சங்கீதம் 91:17. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். சங்கீதம் 91:14. மூன்றாம் நாள் தலைப்பு வாழ்க்கையை அறிந்திருக்கிறவர். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. சங்கீதம் 34:15. நான் சிறுமியும் இளமையானவன், கர்த்தர் என் மேல் நினைவாய் இருக்கிறார். சங்கீதம் 40:17. மெயின் தலைப்பு சர்வஞானி. முதல் பாட தலைப்பு வழிகளை அறிந்திருக்கிறவர். மனப்பாட வசனம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 14:12. உலகமும் அதன் நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 யோவான் 2:17. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. வழிகளை முதலாம் பாடம் வழிகளை அறிந்திருக்கிறவர். அதில் நாங்கள் எருசலேம்லேருந்து எரிகோக்கு போன மனுஷனை பற்றி படித்தோம்.
அப்புறமா 2ஆம் பாடம் வாஞ்சைகளை அறிந்திருக்கிறவர். அல்லாஹ் ஆகானின் வாழ்க்கையை பற்றி படித்தோம். 3ஆம் நாள் பாடம் வந்து வாழ்க்கையை அறிந்திருக்கிறவர். எசேக்கியா ராஜாவை பற்றி படித்தோம். தேங்க்யூ. விசுவாசம்தான் இந்த உலகை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே விசுவாசமே உலகை ஜெயிக்குமே, பலே பலே விசுவாசத்தினாலே நாங்கள் இந்த உலகை ஜெயிப்போம் என்று ஆக்ஷன் சாங் பண்ண வராங்க ஜூனியர் பாய்ஸ். பலே பலே ஜூனியர் பாய்ஸ். बल्ले 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 விசுவாசம் ஒன்றுதான் உலகை ஜெயிக்குமே, அறிந்து கொள்ளு நீ பலே. அவர் வார்த்தையை நீயும் நம்பி வந்துட்டால் வாழ்வு நிலைக்குமே பலே. விசுவாசம் ஒன்றுதான் உலகை ஜெயிக்குமே, அறிந்து கொள்ளு நீ பலே. அவர் வார்த்தையை நீயும் நம்பி வந்துட்டால் வாழ்வு நிலைக்குமே பலே. விசுவாசித்தார், இழந்ததை பெற்று கொண்டார். ஆபிரகாம் விசுவாசித்தார், காணாத கானானை கண்டார். யோபு விசுவாசித்தார், இழந்ததை பெற்று கொண்டார். ஆபிரகாம் விசுவாசித்தார், காணாத கானானை கண்டார். நீயும் விசுவாசித்தால் தேவ மகிமையை காணலாம். நீயும் விசுவாசித்தால் தேவ மகிமையை காணலாம். பல்லே 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 பல்லே. Memory words: David Manova, Chris Nicholas, Joshua Robert. Praise the Lord. VBS தலைப்பு சர்வஞானி. முதலாம் நாள் தலைப்பு வழிகளை அறிந்து
அறிந்திருக்கிறவர். உலகம் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 14:12. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5. இரண்டாம் நாள் தலைப்பு வாஞ்சைகளை அறிந்திருக்கிறவர். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 யோவான் 2:17. உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையாய் இருக்கிறது. ஏசாயா 26:8. மூன்றாம் நாள் தலைப்பு வாழ்க்கையை அறிந்திருக்கிறவர். சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. என்னுடைய உட்காருதலும் என் எழுந்திருக்குதலும் நீர் அறிகிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். சங்கீதம் 139:2. பிரைஸ் தி லார்ட். விபிஎஸ் தலைப்பு சர்வஞானி. பாடம் 1. வழிகளை அறிந்திருக்கிறவர். நீதிமொழிகள் 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 14:12. சங்கீதம் 37:5. உன் வழியிலே கர்த்தர் மேல் ஒப்பிடு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5. பாடம் 2. வாஞ்சைகளை அறிந்திருக்கிறவர். 1 யோவான் 2:17. உலகமும் அதன் நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனோட சித்தத்தின்படி செய்கிறவன என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 யோவான் 2:17. ஏசாயா 26:8. உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்துமா வாஞ்சையா இருக்கிறது. ஏசாயா 26:8. பாடம் 3. வாழ்க்கையை அறிந்திருக்கிறவர். சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்களுடைய கூப்பிடலுக்கு திறந்திருக்கிறது. சங்கீதம் 34:15. சங்கீதம் 139:2. என் உட்கார்தலும் என் எழுந்திருக்கிறதாலும் நீர் 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 அறிந்திருக்கிறீர், நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். சங்கீதம் 139:2. தேங்க்யூ. மனுஷனுக்கு செமையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதன் முடிவே மரண வழிகள். சங்கீதம் 130. நீதிமொழிகள் 14:12. சங்கீதம் 139. என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கலையும் நீர் அறிகிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 14:12. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5. என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். சங்கீதம் 139:2. Psalms 34:15. The eyes of the Lord are towards the righteous, and his ears are towards the cry.
14:12. There is a way that seems right to a man. Psalms 139:2. You know when I sit down and when I rise up, you discern my thoughts from afar. இப்போ ஒரு சின்ன ஸ்கிட்டு. சீனியர் பாய்ஸ் ஒருத்தர் வழி தேடி போகிறாரு, யார்கிட்டயோ வழி கேட்குறாரு, ஆனால் அவருக்கு கரெக்டான வழி தெரியல. அந்த வழி எப்படின்றத கடைசி எப்படி கண்டுகொள்கிறாருன்றதான் இந்த சின்ன ஸ்கிட். ஓகே, நம்ம பையூர்லேருந்து பொய்யூர் வந்தாச்சு. மெய்யூருக்கு வேறு போகணும். இந்த பொய்யூரில் மெய்யூருக்கு போகிற ரூட்டு வந்து யாருக்குமே சரியாக தெரியாதான். யார்கிட்ட மாட்ட போகிறேன்னு தெரியல. சரி, யாரையாவது வருவாங்க, அவங்கள்ட்ட கேட்போம். அண்ணே வணக்கண்ணே. வணக்கண்ணே. ஒன்றும் இல்லைண்ணே, நான் பையூர்லேருந்து வந்திருக்கேன். அதாவது இப்போது பையூர்லேருந்து பொய்யூர் வந்தாச்சு. மெய்யூருக்கு போகணுண்ணே, ரூட்டு மட்டும் சொன்னீங்கன்னா நான் போயிடுவேன். ஹோட்டலா? தம்பி, எங்கள் நேராக போய் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்தேன்னா ஹோட்டல் இருக்கும்பா. அண்ணே ஹோட்டல்ண்ணே, மெய்யூர் மெய்யூர் மெய்யூர். நெய்சோர்லேருந்து எல்லாமே அங்கே இருக்குதுப்பா. சைவம் அசைவம் எல்லாமே இருக்குது. சும்மா போ தலை. ஐயோ அண்ணே, அதாவது நல்லா கவனிங்க. நான் பையூர்லேருந்து பொய்யூருக்கு வந்துட்டேன். பொய்யூர்லேருந்து மெய்யூர் போகணும், எனக்கு ஹோட்டல் வேண்டாம். என்னப்பா சொன்னதே சொல்லிட்டு இருக்க? ஹோட்டலுக்கு போப்பா, ரைட் எடுத்து லெஃப்ட் எடு. ஒரு செவுட்டு போயிட்டான், அட்ரஸ் கேட்டது தப்பாக போயிடுச்சு. சரி, வேறு என்ன பண்ணுறது? வேறு யாராவது வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்கணும். நான் வேறு மெய்யூருக்கு வேறு சீக்கிரம் போகணும். தூரத்தில் யாரோ ஒரு மனுஷன் வராரு. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம்ப்பா. அண்ணா இங்கே 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 வாங்கண்ணே. அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, நான் பையூர்லேருந்து பொய்யூர் வந்துட்டேண்ணே. பொய்யூர்லேருந்து மெய்யூருக்கு போகணும், ரூட்டு மட்டும் சொல்லுங்களேன். ரூட்டு வேணுமா? ஆமாண்ணே. ஸ்ட்ரைட்டாக போய் ஃபர்ஸ்ட் ரைட்டு. அதுலேருந்து ஃபர்ஸ்ட் ரைட்டு. ரைட்டா? அதுலேருந்து ஃபர்ஸ்ட் ரைட்டு. ஓகேண்ணே. மறுபடியும் ஃபர்ஸ்ட் ரைட் எடுத்தீங்கன்னா மெய்யூருக்கு போயிடலாம். சே, இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போய் இங்கே ஒரு ரைட்டு, இதுலேருந்து இன்னொரு ரைட்டு. படுபாவி பயம் அந்த இடத்தையே விட்டுட்டு போகிறான். ஒரு குருடங்கிட்ட மாட்டினது நான் எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் புரியுது. நேரமே சரியில்லை, வேறு என்ன பண்ணுறது? ஒருத்தர் வராரு. அண்ணா 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 வணக்கண்ணே. ஒன்றும் இல்லைண்ணே, பையூர்லேருந்து பொய்யூருக்கு வந்துட்டேண்ணே. இப்போ நேராக மெய்யூர் போகணும், எனக்கு ரூட்டு மட்டும் சொல்லுங்களேன். ரைட்டு, என்ன பண்ணுறது? ஸோ பைத்தியம். அதுக்கப்புறம் ஒரு மொபைல்கிட்ட மாட்டிக்கிட்டேன். இப்போ எப்படியாவது மெய்யூர் போயே ஆகணும். டீசெண்டாக இருக்காப்புல, பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியுறான். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம்ப்பா, சொல்லுப்பா. ஒன்றும் இல்லைண்ணே, பையூர்லேருந்து பொய்யூர் வந்துட்டேன். இப்போ பொய்யூர்லேருந்து மெய்யூர் போகணும், ரூட்டு சொல்லுங்க. அண்ணே மெய்யூர் போகணுண்ணே. மெய்யூர் அண்ணே, மெய்யூர் போகணுண்ணே. அண்ணே மெய்யூர் போகணுண்ணே. அண்ணே மெய்யூர் போகணுண்ணே. ஓ அண்ணே, பையூர்லேருந்து பொய்யூர், பொய்யூர்லேருந்து மெய்யூர். ஐயோ, யார் எந்த கேஸுனே தெரியலையே, பைத்தியம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலையே, மெய்யூருக்கு வேறு போகணும். டீசெண்டாக ஒருத்தர் வராப்பா. யாருப்பா? விட்டு பைத்தியமாக லூசா ஒன்றுமே தெரியல.
கேட்போம். ஐயா அண்ணே, ஒன்றும் இல்லை, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சொல்லு. நீங்கள் ஒன்றும் ஊமை இல்லையா? குருடா? ஆஹா இல்லை. செவிட்டு பையனும் பைத்தியக்காரன். ஒரு தேவ ஊழியக்காரன். சரிண்ணே சரிண்ணே, நீங்கள் நல்லா பேசுறீங்க. ஒன்றும் இல்லைண்ணே, நான் பையூர்லேருந்து பொய்யூர் வந்தேன். ஓகே. அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ வர வழியில் உணர்ந்துட்டேன். சரி. ஃபஸ்ட்டு ஒரு செவிட்டு பையன், அப்புறமேல ஒரு ஊமையை குருடன் வந்துட்டு எனக்கு அந்த மெய்யூருக்கு வந்துட்டு வழியே சொல்லலானே. ஓகே. எனக்கு மெய்யூருக்கு போகணும், நீங்கள் ஒரு ரூட்டு சொன்னீங்கன்னா நான் போயிடுவேன். அப்படியே மெய்யூர் தானே? அதற்கு ஒரே வழி என்னன்னு தெரியுமா? தெரியலண்ணே. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஓகே. சரியா? அவரை நீ ஏற்றுக்கொண்டேனா உன்னுடைய விருப்பத்தின்படி எங்கே போகலாம்? மையூர் போகலாம். நீ அவர் சொல்லியிருக்காரு பைபிளில், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அவரை நீ ஏற்றுக்கொள், உன்னுடைய விருப்பத்தின்படி நீ மையூர் போகலாம். இப்போ புரிஞ்சிருச்சுண்ணே. ஓகே. உங்களை மாதிரி நல்ல ஒரு முதல்ல வந்திருந்தா தப்பிச்சுருந்துருப்பானே. ரொம்ப நன்றிண்ணே. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஓகேண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. இதெல்லாம் சுருக்கம் சில நேரங்களில் அரேஞ்ச் பண்ணது இன்றைக்கி. அது ஒரு இந்த வழிகளை எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, ஈஸியாக அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணுமேன்றதுனால இதெல்லாம் நாங்கள் அங்கே ஸ்கிட் மூலமாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். இப்பொழுது ஆக்ஷன் சாங். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்தை விட்டு கானான் தேசத்தை நோக்கி பிரயாணப்பட்டு வருகிறாங்க. ஒரு மாட்டு வண்டியில் பிரயாணப்பட்டு வராங்க. அந்த வண்டியில் வரும்போதே பாடிக்கிட்டு வர்றாங்க, எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தோம், ஆண்டவர் எங்களை விடுதலை செஞ்சுட்டாரு, பஞ்சம் பசி இனி இல்லை, பாலும் தேனும் நாங்கள் பருக போகிறோம், பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தோம், இனி நாங்கள் ஆளுகை செய்ய போகிறோம் அப்படின்னு ஆக்ஷன் சாங் மூலமாக சொல்ல வராங்க. கட்ட வண்டி கட்ட வண்டி கானான் தேசம் போகும் வண்டி, சீனியர் பாய்ஸ். வண்டி கட்ட வண்டி கானான் தேசம் போகும் வண்டி, கட்ட வண்டி கட்ட வண்டி கானான் தேசம் போகும் வண்டி. தையாரே 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 ஏ தையாரே 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 தையாரே. தேசம் விட்டு கானான் தேசம் போக போறோம், அடிமைத்தன வாழ்வை மறந்து ஆளுகைதான் செய்ய போறோம். பஞ்சமும் பசியும் இனியும்
கவலை அங்கு இல்ல, பரமாக்கா நான் போக போறோம். தையாரே 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 ஏ தையாரே 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 ஹே. யசூரன் அங்கேயே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லா பாட்டுக்கும் நான் ஆக்ஷன் பண்ணுவேன்னா கட்டாயப்படுத்தி உட்கார வச்சோம், முடியல. அவனாலே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ மனப்பாட வசனம் மனப்பாட வசனம் சொல்ல வராங்க மகிமா அண்ட் கிருபா ஜோசப். நீதிமொழிகள் 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். 1 யோவான் 2:17. உலகத்தையும் அதன் நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவர்களுடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தேங்க்யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சங்கீதம் 139:24. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலகமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். 1 பேதுரு 2:3. மனுஷர் உள்ளத்திலேயே அவர் அறிந்திருக்கிறதை மனுஷனை குறித்து ஒருவரும் சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. யோவான் 2:25. தேங்க்யூ. விபிஎஸ் தலைப்பு சர்வஞானி. 1ஆம் பாடம் வழிகளை அறிந்திருக்கிறவர். 2ஆம் பாடம் வாஞ்சையை அறிந்திருக்கிறவர். 3ஆம் பாடம் வாழ்க்கையை அறிந்திருக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ நிலைத்திருப்பான். சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்களுக்கு நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, நீதிமான்கள் மேல் நோக்கமாய் அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 139:24. வேதனை உண்டாகும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியே என்னை நடத்தும். யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல் திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். ஆமீன்.
நன்றி. இவ்வளோ நேரம் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. கர்த்தருடைய நாமத்தில் நன்றி சொல்லுகிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய கடைசி ஆக்ஷன் சாங். ஒவ்வொரு ஜீவராசிகளும் காலையில் எழுந்திருச்சு தேவனை துதிக்குது. அதுபோல் சேவல் காலையில் எழுந்திருச்சு எங்களை எழுப்பி விடுது. ஒவ்வொரு நாளும் அது தேவனை துதிக்கு, எங்களை எழுப்பி விடுறது மட்டும் இல்லை, தேவனை துதிக்குது. நாங்களும் காலையில் எழுந்திருக்கணும், தேவனை துதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் சொல்லி நமக்கு சொல்ல வராங்க. கொக்கரக்கோ சாங், ஜூனியர் கேர்ள்ஸ். கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவலன்னு கூவுதே. கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவலன்னு கூவுதே. அது காலையில கூவுது, நம்ம எல்லாம் எழுப்புது. ஏசப்பாவை துதிக்க சொல்லுது. அது காலையில கூவுது, நம்ம எல்லாம் எழுப்புது. ஏசப்பாவை துதிக்க சொல்லுது. கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவலன்னு கூவுதே. கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவலன்னு கூவுதே. பேசிடு ஏசப்பாவோடு, அந்த நாளை வெற்றியோடு நீயும் தொடங்கிடு. காலையில் பேசிடு ஏசப்பாவோடு, அந்த நாளை வெற்றியோடு நீயும் தொடங்கிடு. கண்ணை வைத்து உன்மேலே கண்ணை வைத்து ஆலோசனை தந்திடுவாரே. கண்ணை வைத்து உன்மேலே கண்ணை வைத்து ஆலோசனை தந்திடுவாரே. ஆசீர்வதித்திடுவாரே, உன்னை ஆசீர்வதித்திடுவாரே. கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவலன்னு கூவுது. கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவலன்னு கூவுது. ஹோய் ஹோய். கர்த்தருடைய பரிசு நாமம் மகிமைப்படுவதாக. இவ்வளவு நேரம் அருமையான பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகளை கண்டு கழித்த உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சிறுவர் நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு விசை இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த முகாமின் பொறுப்பாளர்களுக்கும் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு விசை கூட நன்றி தெரிவிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, எங்களுக்காகவும் ஜெபிங்க. கர்த்தருடைய நாமத்தை அதிகமாக மகிமைப்படுத்த கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். இப்பொழுது ஒரு சிறிய ஒரு செய்தியை கேட்க போகிறோம், சரிங்களா? குட்டி பிள்ளைகளுக்காக ஒரு சிறு செய்தியை நம்முடைய பிரசங்கியார், முகாமனுடைய பிரசங்கியார் சஜி வர்கீஸ் அங்கிள் கொண்டு வருவார்கள். அதனை சகோதரன் விவேக் அவர்கள் மொழிபெயர்ப்பார்கள். சஜி வர்கீஸ் அங்கிளை நம்ம கைத்தட்டி வரவேற்கலாமா?
அதிக நேரம் இல்லை, ஒரு 15 நிமிஷம்தான். அதனால் நம்ம எல்லாரும் அமைதியாக இருப்போம். சரியா? ஓகே. ഹലോ, ദൈവനാമത്തിന് മഹത്വം അർപ്പിക്കുകയാണ്. ദൈവനുடைய നാമത്തെ മഹിമപ്പെടുത്തുகிறோம். ഞങ്ങൾ ഇതുപോലെ കൊച്ചു കുട്ടികളായിരുന്ന സമയത്ത്, நாங்கள் இதுபோல சிறு பிள்ளைகளாக இருந்த நேரத்தில் ബാലസംഘം അതിൻ്റെ ക്യാമ്പുകൾക്കൊക്കെ കടന്നു പോകുമായിരുന്നു. ബാലസംഘത്തിനുடைய മുகாம்களுக்கு நாங்கள் போகிறதுண்டு. ആ ക്യാമ്പിൽ ചെല്ലുമ്പോൾ പല മത്സരങ്ങളുണ്ട്. அந்த கேம்பில் பல போட்டிகள் நடைபெறும். പ്രധാനമായിട്ട് ഞാൻ പങ്കെടുക്കുന്ന ഒരു മത്സരമായിരുന്നു പ്രസംഗ മത്സരം. முக்கியமான போட்டி அது பிரசங்க போட்டி. அதில் நான் பங்கு பெற்றேன். ഞാൻ ആ ബാലസംഘത്തിൻ്റെ അംഗമായിരുന്ന സമയത്ത് പോകുന്ന എല്ലാ ക്യാമ്പിലും പ്രസംഗ മത്സരത്തിൽ പങ്കെടുക്കും. பாலசங்கத்திலே நான் அங்கமாக இருந்த அந்த காலகட்டத்திலே நடக்கக்கூடியதான முகாம்களுக்கு போகும் பொழுது அதிலே பிரசங்க போட்டியிலே நான் பங்கு பெறுகிறது உண்டு. ആ പ്രസംഗ മത്സരത്തിന് ഒരു പ്രത്യേകതയുണ്ട്. அந்த பிரசங்க போட்டிக்கு ஒரு விசேஷம் உண்டு. അതിൻ്റെ പ്രസംഗിക്കേണ്ട വിഷയം നേരത്തെ തരത്തില്ല. அதனுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பை முதல்ல சொல்ல மாட்டாங்க. പ്രസംഗിക്കാനായിട്ട് എഴുന്നേൽക്കുന്നതിന് ഒരു 3 മിനിറ്റ് മുമ്പ് പ്രസംഗം തരുന്നു. அதாவது பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னால் தான் அதனுடைய தலைப்பை சொல்லுவாங்க. അന്ന് ഞങ്ങളൊക്കെ കുഞ്ഞുങ്ങളാണ്. அப்போல்லாம் நாங்கள்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்க. പക്ഷേ ഒരു 3 മിനിറ്റ് മുമ്പെങ്കിലും അത് തരുമായിരുന്നു. ஆனால் ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாலேயாவது அதை சொல்லுவாங்க. പക്ഷേ ഇപ്പം 3 മിനിറ്റും കിട്ടിയില്ല. ஆனால் இப்போ அந்த 3 நிமிஷம் கூட கிடைக்கல. ഈ മീറ്റിങ്ങിന് ഇങ്ങനെ ഞാനൊരു പ്രസംഗം പറയണമെന്ന് പേര് വിളിച്ചപ്പോഴാണ് ഞാൻ അറിയുന്നത്. இந்த கூட்டத்தில் இப்படி ஒரு செய்தி கொடுக்கணும்னு சொல்லுது பேர் அழைக்கும் பொழுது மட்டும்தான் எனக்கு தெரியும். അതുകൊണ്ട് 3 മിനിറ്റ് പോലും എന്താ പറയേണ്ടതെന്നൊന്ന് ചിന്തിക്കാൻ സമയം കിട്ടിയില്ല. ஆகவே என்ன சொல்லணுன்ற அதுக்கு சிந்திக்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் கூட கிடைக்கல. അതുമല്ല, വേറൊരു കാര്യം പെട്ടെന്ന് എൻ്റെ മനസ്സിലോട്ട് വന്നു. அது மட்டுமல்ல, வேறொரு காரியம் உடனடியாக என்னுடைய மனதிலே வந்தது. ഇന്ന് രാവിലെ ഞാനിവിടെ മെസ്സേജ് പറഞ്ഞപ്പോൾ ഒരു കാര്യം പ്രത്യേകം എടുത്തു പറഞ്ഞായിരുന്നു. நான் இன்றைக்கு காலையிலே இங்கே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட பொழுது ஒரு காரியத்தை விசேஷமாக எடுத்து சொன்னேன். സാധാരണ ഞങ്ങളുടെ നാട്ടിൽ കുഞ്ഞുങ്ങളുടെ പരിപാടിക്കൊക്കെ പ്രസംഗിക്കാൻ എന്നെ വിളിച്ചാൽ, சாதாரணமாக எங்களுடைய ஊரில் சிறு பிள்ளைகளுடைய கூட்டங்களில் கூப்பிட்டு என்னை பிரசங்கித்து அழைத்தால் ഞാൻ പോകത്തില്ല. நான் போக மாட்டேன். വേറെ കഴിവുള്ളവരെ വിളിച്ചോളാൻ പറയും. வேற திறமையுள்ளவர்களை கூப்பிடுங்கன்னு சொல்லுவேன். അതും കേട്ടതാ ഇവിടെ. அதையும் இவங்க கேட்டாங்க. അതുകൊണ്ട് ഈ കുഞ്ഞുങ്ങളോടുള്ള ബന്ധത്തിൽ എന്താ പ്രത്യേകിച്ച് പറയേണ്ടതെന്ന് എനിക്കിപ്പം ചില ചിന്തകൾ മനസ്സിലേക്ക് വരുന്നു. അത് വേഗത്തിൽ സൂചിപ്പിക്കാം. இப்பொழுது சிறு பிள்ளைகளோடு என்ன பேச வேண்டும் என்கிற நிலையை யோசிக்கும் பொழுது சில சிந்தனைகள் வருகிறது. அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ഇവരിവിടെ നിന്ന് പാടുന്നത്, ആക്ഷൻ കാണിക്കുന്നത്, സ്കിറ്റ് അവതരിപ്പിക്കുന്നത് ഒക്കെ കണ്ടപ്പോൾ വളരെ സന്തോഷം തോന്നി. இங்கே அருமையான பிள்ளைகள் பாடுகிறதை, அவர்கள் ஆக்ஷன் காண்பிக்கிறதை, நடித்து காண்பிக்கிறதை பார்க்கும் பொழுது மிக மகிழ்ச்சி நமக்கு இருக்கிறது. അവരെ പോലെ ചില ആക്ഷൻ ഒക്കെ കാണിച്ച് പഠിപ്പിക്കണമെന്ന് എനിക്ക് ആഗ്രഹമുണ്ട്. அவர்களை போல சில ஆக்ஷன்லாம் காண்பித்து கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு விருப்பம் உண்டு. പക്ഷേ എനിക്ക് ആകെ അറിയാവുന്നത് പ്രസംഗിക്കാനും പഠിപ്പിക്കാനുമേ ഉള്ളൂ. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரே காரியம் பிரசங்கம் பண்ணவும் போதனை செய்யவும் மட்டுமே. അതുകൊണ്ട് ഒരു അല്പ കാര്യങ്ങൾ കുഞ്ഞുങ്ങൾക്ക് മാത്രമല്ല മുതിർന്നവർക്ക് കൂടെ പിടിക്കത്തക്ക നിലയിൽ ഞാനൊന്ന് ഓർപ്പിക്കാം. ஆகவே சில நிமிடங்கள் சிறு பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்குமான நிலையிலே ஒரு சிறு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். നമ്മുടെ വേദപുസ്തകത്തിന്റെ പുതിയ നിയമത്തിലെ 4 പുസ്തകങ്ങളിൽ, അഥവാ മത്തായി, മർക്കോസ്, ലൂക്കോസ്, യോഹന്നാൻ 4 സുവിശേഷങ്ങളിലും രേഖപ്പെടുത്തിയിട്ടുള്ള ഒരു സംഭവമുണ്ട്. நம்முடைய வேத புத்தகத்திலே சுவிசேஷத்திலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் உண்டு. ஏதான்னு പറയാമോ? அது என்ன சம்பவம் தெரியுமா? 4 சுவிசேஷங்களும் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம், ஒரே சம்பவம். അതല്ല, 4 സുവിശേഷങ്ങളിലും രേഖപ്പെടുത്തിയിട്ടുള്ള നമ്മുടെ കർത്താവ് ചെയ്ത ഒരു അത്ഭുതം. 4 சுவிசேஷங்களும் எழுதப்பட்டிருக்கிற நம்முடைய ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம்.
ഇപ്പൊ പല സംഭവങ്ങളും യോഹന്നാന്റെ സുവിശേഷത്തിൽ മാത്രമേ ഉള്ളൂ. பல சம்பவங்கள் யோவான் சுவிசேஷத்தில் மட்டும் இருக்கிறது. കാനാവിലെ കല്യാണ വീട്ടിൽ വെള്ളം വീഞ്ഞാക്കി അത് യോഹന്നാൻ മാത്രമേ എഴുതിയിട്ടുള്ളൂ. கானாவூர் கல்யாணத்திலே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார், அது யோவான் மட்டும் எழுதுகிறார். പല സംഭവങ്ങളും ഓരോ സുവിശേഷങ്ങളിൽ അല്ലെ രണ്ടെണ്ണത്തിലൊക്കെ നമുക്ക് കാണാം. பல சம்பவங்களை தனிப்பட்ட சுவிசேஷத்திலும் அல்லது ரெண்டு சுவிசேஷங்களிலும் நாம் பார்க்க முடியும். എന്നാൽ നാലിലും കാണുന്ന ഒരു സംഭവമുണ്ട്. நான்கு சுவிசேஷத்திலும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு உண்டு. അത് നിങ്ങൾക്ക് എല്ലാം അറിയാവുന്നതാ. அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். കർത്താവ് 5 അപ്പവും 2 മീനും കൊണ്ട് 5000 പോഷിപ്പിച്ചു. ஆண்டவர் 5 அப்பமும் 2 மீனை கொண்டு 5000க்கு அதிகமானவரை போஷித்தது. ആ സംഭവത്തെക്കുറിച്ച് നമ്മൾ 4 സുവിശേഷങ്ങളിലും വായിച്ചാൽ அந்த சம்பவத்தை குறித்து 4 சுவிசேஷங்கள் நாம் வாசித்தால் അതിനകത്ത് ചില കഥാപാത്രങ്ങളെ നമുക്ക് കാണാം. அதுக்குள்ள சில கதாபாத்திரங்களை நாம் பார்க்க முடியும். ഒന്ന്, ഒരു വലിയ പുരുഷാരം അവിടെ വന്നിട്ടുണ്ട്. ஒன்று, திரளான ஒரு கூட்டம் அங்கே இருந்தாங்க. കർത്താവ് അവിടെ ഉണ്ട്, ശിഷ്യന്മാർ അവിടെ ഉണ്ട്, ஆண்டவர் அங்கே இருக்கிறாரு, சீஷர்களும் அங்கே இருக்கிறாங்க. ഒരു കൊച്ചു പയ്യനാ ജനക്കൂട്ടത്തിന്റെ ഇടയിൽ വന്നിട്ടുണ്ട്. ஒரு சின்ன பையனும் அந்த கூட்டத்தின் நடுவுல இருக்கிறான். ആ പയ്യനെ കുറിച്ച് ഞാൻ ഒരു കാര്യം പറയാം. அந்த பையனை பத்தி ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புறேன். ആ പയ്യനെ അവിടെ വന്നപ്പോൾ ആ പയ്യനെ അവിടെ വിട്ട ഒരാൾ അതിന്റെ പുറകിലുണ്ട്. அந்த பையன் அங்க வந்தப்ப அந்த பையனை அனுப்பி வச்ச ஒரு ஆளு அவனுக்கு பின்னால இருக்கிறாங்க. അത് ആരായിരിക്കും എന്ന് പറയാമോ? அது யாரு தெரியுமா? അവന്റെ അമ്മ. அவனுடைய அம்மா. പക്ഷെ ആ അമ്മയെ കുറിച്ച് 4 സുവിശേഷങ്ങളിലും പറഞ്ഞിട്ടില്ല. ஆனா அந்த அம்மாவை பத்தி எந்த ஒரு சுவிசேஷத்திலும் சொல்லப்படல. പക്ഷെ ഞാൻ ആ അമ്മയെ കുറിച്ചും ഒരു കാര്യം ഓർപ്പിക്കാം. ஆனா அந்த அம்மாவை பத்தி நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். ഒന്നാമത് നമുക്ക് ആ കൊച്ചു പയ്യനെ ഒന്ന് നോക്കാം. ஒன்னு, அந்த சின்ன பையனை நம்ம பார்க்கலாம். ബൈബിളിൽ അവന് എത്ര വയസ്സുള്ള പയ്യനാണെന്നൊന്നും പറഞ്ഞിട്ടില്ല. பைபிள்ல அவன் எத்தனை வயசு பையன்லாம் சொல்லப்படல. ഒരു ബാലകൻ, ഒരു പയ്യൻ എന്ന് മാത്രമേ பையன் പറഞ്ഞിട്ടുള്ളൂ. அப்படினா அதுல சொல்லி இருக்கு. പക്ഷെ അവന് മരുഭൂമിയിലോട്ട് കർത്താവിന്റെ വചനം കേൾക്കാനായിട്ട് പോകുക. ஆனா அவன் அந்த வனாந்தரத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதுக்காக அவன் போனான். വലിയ ആളുകളൊക്കെ ഒത്തിരി പേര് പോകുന്നുണ്ട്. பெரியவங்களா நிறைய பேர் அங்க போயிருந்தாங்க. പക്ഷെ ഈ ഒരു കൊച്ചു പയ്യൻ ചില പ്രത്യേകതകളുണ്ട്. ஆனா இந்த சின்ன பையன்ட்ட சில விசேஷங்கள் இருந்தது. അവിടെ വന്ന മറ്റാർക്കും ഇല്ലാത്ത ഒരു പ്രത്യേകത അവനുണ്ടായിരുന്നു. அங்க வந்த யார்ட்டையுமே இல்லாத ஒரு விசேஷம் இந்த சின்ன பையன்ட்ட இருந்துச்சு. എന്തായിരുന്നു അവന്റെ പ്രത്യേകത? அவன்ட்ட இருந்த அந்த விசேஷம் என்ன தெரியுமா? ഇപ്പൊ ഇവിടെ തന്നെ നമ്മളെല്ലാം ഇവിടെ ഇരുന്നപ്പോൾ, நாம இங்க எல்லாம் உட்கார்ந்திருந்தப்ப, ഈ കുഞ്ഞുങ്ങളെല്ലാം സ്റ്റേജിൽ നിന്ന് പല പ്രോഗ്രാംസ് അവതരിപ്പിച്ചപ്പോൾ, இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் இந்த மேடையில் நின்று பல நிகழ்ச்சிகளை செய்து காண்பித்த பொழுது ഏറ്റവും ശ്രദ്ധിക്കപ്പെട്ടത് ആ കൂട്ടത്തിലുണ്ടായിരുന്ന ഒരു കൊച്ചു പയ്യനാണ്. அங்க ரொம்ப எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தது ஒரு சின்ன பையன். ഒന്ന് എഴുന്നേക്കോ ഒന്നൂടെ. യേശുരാൻ. പേര് യേശുരാനോ എന്തോ? യേശുരാൻ. ഓടിവാ ഓടിവാ. ഇതുപോലെ ആ മീറ്റിങ്ങില് എന്ന് പറഞ്ഞാൽ ആ വലിയ പുരുഷാരം വന്ന മീറ്റിങ്ങില് இதுபோல அந்த நிறைய ஜனங்கள் வந்ததான அந்த கூட்டத்தில் ഏറ്റവും ശ്രദ്ധിക്കപ്പെട്ടതും അവിടെ വന്നതിൽ ഒരു കൊച്ചു പയ്യൻ. அங்க எல்லாராலும் கவனிக்கப்பட்டது ஒரு சின்ன பையன். അതാരാന്നറിയാമല്ലോ? அவன் யார் தெரியுமா? ആരായിരുന്നു? யாரு அவன்? അവന്റെ പേരൊന്നും അവിടെ പറഞ്ഞിട്ടില്ല. அவன் பேர் அங்க சொல்லப்படல. അവൻ ആരുടെ മക്കളാന്നും പറഞ്ഞിട്ടില്ല. அவன் யாருடைய பையன்னு சொல்லப்படல. പക്ഷെ ഒരു കാര്യം നമുക്കറിയാം. ஆனா ஒரு காரியம் நமக்கு தெரியும். അവിടെ ആരും കൊണ്ടുവരാതിരുന്നിടത്ത് ഒരു ഭക്ഷണപ്പൊതിയായിട്ട് ഒരു പയ്യൻ വന്നിരിക്കും. அங்க யாரு எதையும் கொண்டு வராதப்ப ஒரு சின்ன சாப்பாட்டு பொட்டலத்தை அவன் கொண்டு வந்தான். അവന് മാത്രം എന്തെങ്കിലും അവിടെ കൊണ്ടുവരാനായിട്ട് സാധിച്ചുള്ളൂ. அவன் மட்டும்தான் அங்க கொண்டு வர முடிந்தது. അതവിടെ ശ്രദ്ധിക്കപ്പെട്ടു. அது அங்க எல்லாராலும் கவனிக்கப்பட்டது. അതെല്ലാവർക്കും വെളിപ്പെട്ടു. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. അത് വെളിപ്പെട്ടെന്ന് മാത്രമല്ല, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது மட்டுமല്ല, അതെല്ലാവർക്കും സന്തോഷമായി. அது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. എല്ലാവർക്കും അതുകൊണ്ട് വയറും നിറഞ്ഞു. அதனால எல்லாருடைய வயிறும் நிறைஞ்சிச்சு. ആകെ ഒരു പയ്യന് കഴിക്കാൻ കൊണ്ടുവന്നത് കൊണ്ട് ഇത്രയും പേർക്ക് വയറ് നിറയണം. ஒரு பையன் சாப்பிடுறது கொண்டு வந்ததை வச்சு எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட முடியுமா? അതെങ്ങനെ സാധിച്ചത്? அது எப்படி முடிஞ்சது? നമ്മൾ പെട്ടെന്ന് പറയും കർത്താവ് അവിടെ പ്രവർത്തിച്ചു. ஒருவேளை நாம் உடனடியா சொல்லுவோம் ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்தார். അത് ശരിയാ, ദൈവം കർത്താവ് അത്ഭുതം പ്രവർത്തിച്ചത് തന്നെയാണ്. அது சரிதான், ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்தது உண்மைதான். എന്നാൽ അതിന്റെ പിന്നിൽ 1-2 കാര്യങ്ങളുണ്ട്. ஆனா அதுக்கு பின்னால 1-2 காரியங்கள் இருக்கு. ആ പയ്യന് അല്പം ചിലത് ഉണ്ടായിരുന്നു. அந்த பையன்ட்ட ஒரு சில காரியம் இருந்துச்சு. അത്
ഒരു ഭക്ഷണപ്പൊതിയാ. அவன்கிட்ட இருந்தது ஒரு சின்ன சாப்பாட்டு பொட்டலம். അവന് ചില കഴിവുകളാ ഉള്ളത്. ஒருவேளை அவனுக்கு சில திறமை இருந்திருக்கலாம். അവന് ചില ദൈവം കൊടുത്ത ചില പ്രത്യേകതകൾ അവനുണ്ട്. அல்ல தேவன் அவனுக்கு கொடுத்த சில விசேஷங்கள் அவனிடத்துல இருந்திருக்கலாம். ആ ഭക്ഷണപ്പൊതിയുമായിട്ട് അവൻ അവിടെ വന്നിരിക്കുമ്പം அந்த சாப்பாட்டு பொட்டணத்தோட அவன் வந்து உட்கார்ந்து இருந்தப்ப അവിടെ ശിഷ്യന്മാരെല്ലാം അന്വേഷിക്കുക എന്തേലും എവിടെയെങ്കിലും കിട്ടാനുണ്ടോ. அங்க சீஷர்கள்லாம் தேடுறாங்க எங்கேயாவது ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு. അവസാനം അന്ത്രയോസ് കണ്ടുപിടിച്ചു ഒരു പയ്യൻ ഒരു പൊതിയായിട്ട് ഇവിടെ ഇരിപ്പുണ്ട്. கடைசில அந்திரேயா கண்டுபிடிச்சாரு ஒரு பையன் ஒரு பொட்டணத்தோட உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ആൾക്കൂട്ടത്തിൽ നിന്ന് അവനെ ഇങ്ങോട്ട് പിടിച്ചു. அந்த கூட்டத்துல இருந்து அவனை பிடிச்சாரு. അവനെ പിടിച്ച് സ്റ്റേജിലോട്ട് ഇന്നത്തെ നിലയിൽ പറയാ സ്റ്റേജിലോട്ട് കൊണ്ടുവന്നു. அவனை பிடிச்சு மேடைக்கு இன்னைக்குள்ள நிலையில சொல்றேன் மேடைக்கு கொண்டு வந்தாரு. എന്നിട്ട് അവനോട് പറയാണ് அவன்கிட்ட வந்து சொல்றாரு ഈ പൊതി മുഴുവനും കൂടെ നീ എന്ത് ചെയ്യണം കർത്താവിന്റെ കയ്യിലോട്ട് കൊടുക്കണം. இந்த பொட்டணம் முழுவதும் என்ன பண்ணணும் ஆண்டவர்ட்ட கொடுக்கணும். പിള്ളേരല്ല പ്രായമുള്ള നമ്മളായിരുന്നു എന്നാ പറയുന്നത്. சின்ன பிள்ளைங்க இல்ல வயது முதிர்ந்த பெரியவங்களான நாம கூட என்ன சொல்லுவோம் എനിക്ക് കഴിക്കാൻ എന്റെ അമ്മ ഉണ്ടാക്കി തന്നു. இது எனக்கு சாப்பிடுறதுக்கு எங்க அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. ഇത് അങ്ങോട്ട് കൊടുത്താ പിന്നെ ഞാൻ വിശന്നിരിക്കേണ്ടി വരും. ஓ இத நான் அங்க கொடுத்தேனா அதுக்கப்புறம் நான் பட்டினியா கிடக்கணும். അല്ല നീ കൊടുക്ക്. இல்ல நீ கொடுத்து பார். അങ്ങനെ നിർബന്ധിച്ചാൽ அங்க கொஞ்சம் கஷ்டப்படுத்தி சொன்னா ഒരു പക്ഷേ ഞാനാണേലും നിങ്ങളാണേലും ஒருவேளை நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி ഒരു രണ്ടപ്പം ഒരു മീനും അവിടെ പിടിച്ചു വെക്കും. ஒரு 2 அப்பமோ ஒரு 2 மீனோ ஒரு மீனோ அப்படியே பிடிச்சு வச்சிருக்கணும். നമുക്ക് കഴിക്കണ്ടേ, നമുക്ക് சாப்பிடணும்ல. ബാക്കി അങ്ങോട്ട് കൊടുക്കും, மீதியை கொடுப்போம். പക്ഷെ ഞാൻ ഒരു കാര്യം പറയട്ടെ. ஆனா ஒரு காரியம் சொல்றேனே, ആ പയ്യൻ എത്രയെണ്ണം കൊടുത്തേന്ന് അറിയാമോ? அந்த பையன் எத்தனை கொடுத்தான் தெரியுமா? 5 അപ്പവും കൊടുത്തു 2 മീനും. 5 அப்பத்தையும் கொடுத்தான் 2 மீனையும் கொடுத்தான். അതിന്റെ അർത്ഥം ഞാൻ ഇങ്ങനെ പറയാം. அதனுடைய அர்த்தத்தை நான் இப்படி சொல்றேன். തനിക്കുള്ളത് മുഴുവൻ കർത്താവിന്റെ കയ്യിലോട്ട് കൊടുക്കുക. தான்ட்ட இருந்த எல்லாத்தையும் ஆண்டவர்ட்ட கொடுத்துட்டான். തന്നെ മുഴുവനായിട്ട് കർത്താവിന്റെ കയ്യിലോട്ട് ഏൽപ്പിച്ചു കൊടുക്കുക. அவன் தன்னை முழுசா ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்துட்டான். അവിടെയാണ് ദൈവം പ്രവർത്തിച്ചത്. அங்கதான் ஆண்டவர் கிரியை செய்தார். നമ്മുടെ കുഞ്ഞുങ്ങളോട് ഞാൻ ഒരു വാക്കതി എന്ന് പറയട്ടെ. நான் இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்துல இப்படி நான் சொல்றேன். ദൈവം നമുക്കൊക്കെ ചില കഴിവുകൾ തന്നിട്ടുണ്ട്. ஆண்டவர் நமக்கு எல்லாம் நிறைய திறமைகளை கொடுத்திருக்கார். ഈ 5 അപ്പവും 2 മീനും അതുപോലെ മറ്റു ചില കഴിവുകൾ ദൈവം നമുക്ക് തന്നിട്ടുണ്ട്. இந்த 5 அப்பம் 2 மீன் மாதிரி வேறு சில திறமைகளை தாளந்துகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கலாம். ചിലപ്പോൾ പാടാനായിരിക്കാം, ஒருவேளை பாடுறதா இருக்கலாம், ചിലപ്പോൾ ഇതുപോലെ ആക്ഷൻസ് ഒക്കെ കാണിക്കാനായിരിക്കാം, ஒருவேளை இது மாதிரி ஆக்ஷன் பண்றதா இருக்கலாம், ചിലപ്പോൾ ബൈബിളിലെ വാക്യങ്ങൾ മനപ്പാഠം പറയാനായിരിക്കാം, ஒருவேளை வசனத்தை மனப்பாடமா சொல்றதா இருக்கலாம். എന്ത് കഴിവ് ദൈവം തന്നിട്ടുണ്ടോ, என்ன திறமையை ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் അത് കർത്താവിന് വേണ്ടി അങ്ങ് കൊടുക്കാൻ തയ്യാറാണ്. அது ஆண்டவர்ட்ட கொடுக்கிறதுக்கு நாம ரெடியா இருக்கணும். അത് കൊടുക്കുമ്പോൾ എന്തുമാത്രം കൊടുക്കണ്ടേ? நாம எப்படி கொடுக்கணும் தெரியுமா? മുഴുവനായി കർത്താവിന് വേണ്ടി കൊടുക്കുക. முழுசா ஆண்டவர்ட்ட கொடுக்கணும். കർത്താവിന്റെ മഹത്വത്തിനു വേണ്ടി പൂർണ്ണമായി ഉപയോഗിക്കപ്പെടുവാൻ കഴിയുക. ஆண்டவருடைய மகிமைக்காக நம்ம முழுமையாய் பயன்படுத்துகிறதற்கு ஒப்பு கொடுக்கணும். ഈ കുഞ്ഞുങ്ങളൊക്കെ വളരെ കഴിവുകൾ ഉള്ളവരാണ്. இங்க இருக்கக்கூடிய அருமையான பிள்ளைகள் மிக அருமையான திறமை பெற்றவர்கள். ഞാൻ പ്രോഗ്രാം കണ്ടപ്പോൾ എനിക്ക് വളരെ സന്തോഷം തോന്നി. அந்த நிகழ்ச்சிகளை பார்த்த பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டானது. ഞാൻ പറഞ്ഞല്ലോ, ഞാനും കുഞ്ഞായിരുന്നപ്പോൾ ഇതുപോലൊന്നും എനിക്ക് കഴിവുകളില്ലായിരുന്നു. நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இது மாதிரி திறமையெல்லாம் எனக்கு கிடையாது. ആകെ പങ്കെടുത്തതും ആകെ ഉള്ളതും പ്രസംഗിക്കുക മാത്രമാണ്. நான் பங்கு பெற்றதும் எனக்கு இருந்த திறமையும் பிரசங்க மட்டும்தான். പക്ഷേ ഈ കുഞ്ഞുങ്ങൾക്കൊക്കെ എന്തെല്ലാം കഴിവുകളാണ് ദൈവം തന്നിരിക്കുന്നത്. ஆனா இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எத்தனை திறமைகளை கொடுத்திருக்கிறார். എന്തിനാ ദൈവം തന്നിരിക്കുന്നതെന്ന് അറിയാമോ? அது எதுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கார் தெரியுமா? കർത്താവിന് വേണ്ടി ഉപയോഗിക്കാം. ஆண்டவருக்காக பயன்படுத்த. കർത്താവിന്റെ കയ്യിലോട്ട് കൊടുക്കണം. ஆண்டவருடைய கையில கொடுக்கணும். അത് മുഴുവനായിട്ട് കർത്താവിന്റെ കയ്യിൽ ഏൽപ്പിച്ചു കൊടുത്താൽ, அது முழுசா ஆண்டவருடைய கையில கொடுத்தா, നിങ്ങളെ കൊണ്ട് അനേകർക്ക് സന്തോഷമുണ്ടാകും. உங்களால நிறைய பேருக்கு சந்தோஷம் உண்டாகும். നിങ്ങൾ വളർന്നു വരുമ്പോൾ, நீங்க பெரியவங்களாகும் போது, നിങ്ങളുടെ ജീവിതം കൊണ്ട് உங்க வாழ்க்கையினால അനേകരുടെ വിശപ്പ് മാറും, அநேகருடைய பசி மாறும், അനേകരുടെ ആത്മീക വിശപ്പിന് അതൊരു പരിഹാരമായി തീരും. நிறைய பேருடைய ஆவிக்குரிய பசியை மாற்றக்கூடியதா மாறும். കർത്താവിന് വേണ്ടി നിങ്ങൾക്ക് പ്രയോജനപ്പെടണമെങ്കിൽ, நீங்க ஆண்டவருக்காக பயன்படணும் அப்படின்னா, ദൈവം എന്ത് തന്നിട്ടുണ്ടോ, தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ അത് മുഴുവനായി, அது മുഴുസா, പൂർണ്ണ സന്തോഷത്തോടെ, முழுசா சந்தோஷத்தோட കർത്താവിന്റെ കയ്യിലോട്ട് ഏൽപ്പിച്ചു കൊടുക്കുക. ஆண்டவருடைய கையில கொடுக்கணும். കർത്താവ് നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കട്ടെ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். നിങ്ങൾക്കുള്ള കഴിവുകൾ കർത്താവിന് വേണ്ടി പ്രയോജനപ്പെടുത്തുവാൻ ദൈവം സഹായിക്കട്ടെ. உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை ஆண்டவருக்காக பயன்படுத்த ஆண்டவர் உதவி செய்வார். ഞാൻ ഇവിടെ ഇരിക്കുന്ന മാതാപിതാക്കളോടുകൂടെ ഒരു വാക്ക് പറയുക. நான் இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். 5000-ലധികം പുരുഷാരം അവിടെ വന്നു. 5000-க்கும் அதிகமான புருஷர்கள் அங்கே வந்தார்கள். വന്നവരുടെ എല്ലാം വീടുകളില് സഹോദരിമാരുണ്ടായിരുന്നു. அந்த வந்த எல்லாருடைய வீடுகளிலும் சகோதரிகள் இருந்தார்கள். പക്ഷെ ഒരു വീട്ടിൽ ഒരു സഹോദരിക്ക് മാത്രമേ തോന്നിയുള്ളൂ എന്തെങ്കിലുമൊക്കെ
உண்டாக்கி கொடுத்து விடணும். ஆனால் ஒரு வீட்டில் உள்ளதான ஒரு சகோதரிக்கு மட்டும் அவர்கள் நினைத்தாங்க ஏதாவது செய்து கொடுக்க வேண்டும். அம்மா என்ன செய்தேன்னு தெரியும். அந்த தாயார் என்ன செய்தார்கள் தெரியுமா? அம்மா கஷ்டப்பட்டு அந்த அம்மா பிரயாசப்பட்டார்கள். அம்மா ഭക്ഷണം ഉണ്ടാക്കി. அந்த அம்மா உணவு சமைத்தார்கள். അമ്മയെ ഒരു പൊതിയാക്കി. அந்த அம்மா அதை ஒரு பொட்டணமாய் கட்டினார்கள். കുഞ്ഞിന്റെ കയ്യിലോട്ട് കൊടുത്തു. தன்னுடைய பிள்ளை இடத்துல கொடுத்தார்கள். എന്തിനാ കൊടുത്തതെന്ന് അറിയാം? எதற்காக கொடுத்தாங்க தெரியுமா? അമ്മയ്ക്ക് ഒരു കാര്യം അറിയാം. அந்த அம்மாவுக்கு ஒரு விஷயம் தெரியும். ഇവൻ കർത്താവിന്റെ വചനം കേൾക്കാൻ പോവാ. இவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறான். അവിടെ പോയി കുറച്ച് കഴിയുമ്പോൾ അവന് വിശക്കും. ஒருவேளை அங்க போனப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனுக்கு பசிக்கும். അവൻ അങ്ങനെ ഒരു ബലഹീനതയുണ്ട്. വിശന്നാ പിന്നെ അവിടെ ഇരിക്കത്തില്ല, ഓടി തിരിച്ചു പോരും. அவனுக்கு அப்படி ஒரு பலவீனம் உண்டு. பசிச்சா அவன் அதுக்கப்புறம் திரும்ப வந்துருவான். അതുകൊണ്ട് അമ്മ എന്ത് ചെയ്തെന്ന് അറിയാമോ? அதனால அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? അവന് വിശപ്പാന്നും പറഞ്ഞ് വചനം ഇട്ടേച്ച് തിരിച്ചു പോരരുത്. பசிக்குதுன்னு சொல்லிட்டு வசனம் கேட்காம அவன் திரும்பி வந்துட கூடாது. കുറച്ചു നേരം കൂടെ അവിടെ ഇരുന്ന് അവൻ വചനം കേൾക്കണം. கொஞ்ச நேரமாவது உட்கார்ந்து அவன் வசனத்தை கேட்கணும். അത് സാധിക്കണമെങ്കിൽ அது நடக்கணும் அப்படின்னா ഞാൻ കഷ്ടപ്പെടണം. நான் கொஞ்சம் கஷ்டப்படணும். ഞാൻ അല്പം ബുദ്ധിമുട്ടിയാലേ അത് സാധിക്കുള്ളൂ. நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டா மட்டும்தான் அது நடக்கும். അമ്മ കഷ്ടപ്പെട്ടു. அந்த அம்மா கஷ்டப்பட்டாங்க. ഞാൻ ഒരു കാര്യം പറയാ. நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். അമ്മ കഷ്ടപ്പെട്ടതിനെ കുറിച്ച് മത്തായിയും എഴുതിയില്ല, മർക്കോസും എഴുതിയില്ല, ലൂക്കോസും എഴുതിയില്ല, യോഹന്നാനും എഴുതിയില്ല. அந்த அம்மா கஷ்டப்பட்டு சமைச்சதை பத்தி மத்தேயுவோ மார்க்குவோ லூக்கோ யோவானோ எழுதவில்லை. അവരുടെ ആരുടെയും കണ്ണിൽ അത് പെട്ടില്ല. அவங்களுடைய யாருடைய கண்களிலும் அது படவில்லை. പക്ഷേ കർത്താവ് അത് കണ്ടു. ஆனால் ஆண்டவர் அதை கண்டார். അമ്മയുടെ അധ്വാനത്തെ കർത്താവ് കണ്ടു. ஆண்டவர் அந்த தாயாருடைய பிரயாசத்தை கண்டார். അതിനെ കർത്താവ് മാനിച്ചു. அதை ஆண்டவர் கனப்படுத்தினார். ഞാൻ ഇങ്ങനെ പറയുക. நான் இப்படி சொல்கிறேன். അമ്മ മോന് ഒരു കൊച്ചു പൊതി ഉണ്ടാക്കി കൊടുത്തു. அந்த அம்மா தன்னுடைய பையனுக்கு ஒரு சின்ன பொட்டலத்தை செய்து கொடுத்தாள். അത് അവിടെ വലിയ ഒരു സംഭവമായി മാറി. அது அங்க ஒரு பெரிய விஷயமாய் மாறினது. ആ മകൻ അവിടെ ഏറ്റവും ശ്രദ്ധിക്കപ്പെട്ടു. அந்த மகன் அங்க எல்லாராலும் கவனிக்கப்பட்டான். ആ പൊതി എല്ലാവരുടെയും വിശപ്പിന് പരിഹാരമായി. அந்த பொட்டலம் எல்லாருடைய பசிக்கும் பரிகாரமாய் மாறினது. ആ മീറ്റിംഗ് ഒക്കെ കഴിഞ്ഞ് அந்த கூட்டம் எல்லாம் முடிந்து അവൻ രാത്രിയോ എപ്പോഴാണ് തിരിച്ചു വീട്ടിൽ ചെല്ലും. அவன் ராத்திரியோ எப்பொழுதோ அவன் தன்னுடைய வீட்டுக்கு திரும்புகிறான். വീട്ടിൽ ചെന്ന് അവന്റെ അമ്മയോട് പറയും. வீட்ல போய் அவன் அம்மாவிடத்துல சொல்லுவான். അമ്മേ, അമ്മ തന്നു വിട്ട പൊതി എന്ത് സംഭവിച്ചെന്നറിയാം? அம்மா நீங்க கொடுத்ததான அந்த பொட்டணத்துக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? അമ്മ ചോദിക്കും, എന്താ സംഭവിച്ചേ മോനെ? அம்மா கேட்டாங்க, என்னப்பா நடந்துச்சு? അമ്മേ, അത് കഴിച്ച് എന്റെ വയറ് നിറഞ്ഞു. அம்மா அதை நான் சாப்பிட்டு என் வயிறு நிறைஞ்சிச்சு. എന്റെ മാത്രമല്ല, വന്ന മുഴുവൻ ആളുകളുടെയും വയറ് നിറഞ്ഞു. என் வயிறு மட்டுமல்ல, வந்த எல்லாருடைய வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. മിച്ചം വന്നു. இன்னும் மீதி இருந்தது. 12 കൊട്ട നിറച്ചെടുത്തു. 12 கூட நிறைய எடுத்தாங்க. അമ്മ അപ്പോൾ എന്ത് ചെയ്യുമായിരിക്കും? அப்பொழுது அந்த அம்மா என்ன செய்திருப்பாங்க தெரியுமா? ഞാൻ എന്റെ അനുഭവത്തിൽ പറയട്ടെ. நான் என்னுடைய அனுபவத்துல சொல்றேனே. ഇത് കേൾക്കുമ്പോൾ ആ അമ്മ ഇരുന്ന് കരയും. இத கேட்கும்போது அந்த அம்மா உட்கார்ந்து அழுது இருப்பாங்க. എന്തിനാ കരയുന്നേ? எதுக்காக அழுறாங்க? എന്റെ മോന് കൊടുത്ത അപ്പം എല്ലാവരും കൊണ്ടുപോയോ? என் பையனுக்கு கொடுத்த அப்பத்தை வேற எவனோ சாப்பிட்டாங்களே. അങ്ങനെ ഓർത്തല്ല കരയുന്നേ. அப்படியெல்லாம் அந்த அம்மா அழல. ആ അമ്മ സന്തോഷം കൊണ്ട് കരയും. அந்த அம்மா மகிழ்ச்சியினாலே அழுகிறாள். എന്റെ ദൈവമേ, നിനക്ക് സ്തോത്രം. என்னுடைய ஆண்டவரே உமக்கு நன்றி. എനിക്ക് ഒത്തിരി ഒന്നും കൊടുത്തു വിടാൻ പറ്റിയില്ല. எனக்கு நிறைய ഒന്നും കൊടുக்க முடியல. ഒരല്പം കഷ്ടപ്പെട്ടതേ ഉള്ളൂ. ஒரு கொஞ்ச காரியம் தான் நான் എന്റെ கஷ்டப்பட்டேன். ഒരു മോനു വേണ്ടി കരുതിയതേ ഉള്ളൂ. என்னுடைய ஒரு பிள்ளைக்காக நான் அங்க அதுக்காக பிரயாசப்பட்டேன். ദൈവമേ, അത് അനേകർക്ക് പ്രയോജനപ്പെട്ടല്ലോ. ஆண்டவரே, அது அநேகருக்கு பயனுள்ளதாய் மாறினது. സന്തോഷം കൊണ്ട് കണ്ണുനീര് വരും. சந்தோஷத்தோடு கூட கண்கள் குளமாய் இருக்கும் அந்த தாய். ദൈവത്തിന് മഹത്വം അർപ്പിക്കാൻ കഴിയും. தேவனுக்கு மகிமை செலுத்தி இருக்க முடியும். ആ അമ്മയ്ക്ക് ദൈവം കൊടുത്ത ഒരു കൊച്ചു കുഞ്ഞിനെ ഓർത്ത് ദൈവസന്നിധിയിൽ സന്തോഷിപ്പാൻ കഴിയുന്ന ഒരു മാതാവ്. அந்த தாய்க்கு கொடுக்கப்பட்டதான தன்னுடைய ஒரு பிள்ளையை நினைத்து தேவ சமூகத்திலே மகிழ்ச்சி அடைந்த ஒரு தாயார். മാതാപിതാക്കൾ, பெற்றோர்களே, ദൈവം നമുക്ക് തന്ന കുഞ്ഞുങ്ങളെ ഓർത്ത് കഷ്ടപ്പെടാൻ നമുക്ക് മനസ്സ് വന്നാൽ தேவன் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை நினைத்து அவர்களுக்காக பிரயாசப்படுகிறதற்கு நாம் ஆயத்தமாக അവരെ ആത്മീയ വഴികളിൽ പ്രോത്സാഹിപ്പിക്കാൻ പിന്നിൽ അല്പം ബുദ്ധിമുട്ടുവാൻ നമുക്ക് മനസ്സ് വന്നാൽ ஆவிக்குரிய நிலையிலே அவர்களை வழிநடத்துகிறதற்கு அதற்கு பின்பதாக நாம் அதற்கு மனதுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். അത് മാനിക്കുന്ന ഒരു ദൈവം, அதை கனப்படுத்துகிற ஒரு தேவன் കുഞ്ഞുങ്ങളോട്, பிள்ளைகளோடு. മാതാപിതാക്കൾ ആത്മീയമായി നിങ്ങളെ പ്രോത്സാഹിപ്പിക്കുമ്പോൾ உங்களுடைய அப்பா அம்மா ஆவிக்குரிய காரியங்கள்ல உங்களை உற்சாகப்படுத்தும் അത് போது നിങ്ങളുടെ നന്മയ്ക്ക് വേണ്ടിയാണ്. அது உங்க நன்மைக்காக, നിങ്ങളിലൂടെ ദൈവനാമം മഹത്വപ്പെടാനാ, உங்க மூலமா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும்ன்றதுக்காக ആ ഒരു ബോധ്യം നിങ്ങളുടെ ഹൃദയത്തിൽ പതിയട്ടെ. அந்த சிந்தனை எப்பொழுதுமே உங்க இருதயத்தில் இருக்கணும். ആ കൊച്ചു ബാലകനെ പോലെ அந்த சின்ன பையனை போல നമുക്കുള്ളത് മുഴുവൻ நம்மகிட்ட இருக்கிறது முழுசா കർത്താവിന്, ஆண்டவருக்காக, കർത്താവിന്റെ മഹത്വത്തിന്, ஆண்டவருடைய மகிமைக்காக ദൈവം നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കും. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ദൈവനാമം വാഴ്ത്തപ്പെടട്ടെ. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ பிரதர்.
சில நேரங்களில் நாம் திடீர் என்று சொல்லும் பொழுது தான் ஒரு சிறப்பான செய்திகளாக வருது இல்லைங்களா? இவ்வளவு நாள் கேட்காத சில சத்தியங்களை நான் கேட்டேன். உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு புதுசாக இருந்துச்சு பாருங்கள். நிறைய தடவை படிச்சிருக்கு இல்லையா? ஒரு அம்மாவை பற்றி நம்ம கண்டுக்கிறதே இல்லை, ஆனால் இன்றைக்கி நம்ம கேட்டோம். எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு, அதுபோல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருடைய தாசனுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது முக்கியமான ஒரு நேரம். எல்லாரும் வெளியில் போகணும். இப்போது உங்களுக்கு ப்ரைஸ் வேணுமா? ஓகே, கண்டிப்பாக ப்ரைஸ் தருவேன். சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? யாருமே பேசாமல் இருக்கணும். சரியா? யாரும் பேசாமல் இருந்து உங்கள் ஃப்ரெண்டு கிஃப்ட் வாங்குற போது உங்கள் கைகள் மட்டும்தான் தட்டணும், சத்தமே வரக்கூடாது. யாராவது சத்தம் போட்டிங்கன்னா உங்கள் கிஃப்டை வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருவான். சரியா? சூப்பர். ஓகே, இப்போ பரிசுகளை கொடுக்கும்படியாக, சிறு பிள்ளைகளுக்கு பரிசுகளை கொடுக்கும்படியாக சகோதரன் சஜி வர்கீஸ் அவர்களை முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிகினர்ஸ் அப்படி வந்துருங்க. தேங்க்யூ அங்கிள். அடுத்ததாக சகோதரன் விவேக் அவர்களை விவேக் அவர்கள் பரிசு கொடும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜான் கிருபாரன் அங்கிள் இருக்கார். ஓகே அங்கிள், கொஞ்சம் மேடைக்கு வந்துடுங்க.